ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது பனி மலையாள திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஜோஜு ஜார்ஜ் அபிநயா பிரதான நடிப்பில் ஜோஜு ஜார்ஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் பனி. ஜோஜு ஜார்ஜுக்கு டெபியூ ஃபிலிம். ஸோ ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு சினிமாவில் கரகண்டவர், பல்வேறு முகங்களை கொண்ட ஒரு நடிகர், அற்புதமான நடிகர். அவருடைய முதல் படம் பனி எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முதல் திரைப்படம், ஒரு நடிகர் இயக்குனராக முதல் படத்தில் களமிறங்குறாரு அப்படின்னும் போது நம்ம என்ன நினைப்போன்னா, அது ஒரு குடும்ப கதையாக இருக்கும், ஒரு ரொமான்டிக் விஷயமா இருக்கும். அப்படின்னும் போது ஜோஜு ஜார்ஜ் இல்லை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக நான் எடுத்து களமிறங்குறேன் அப்படின்னு இறங்கி எடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பனி. ரைட். முதல்ல பனின்னா என்ன? பனின்னா பனி மழை பொழியுது அப்படி இல்லை. பனின்னா ஜாப், பனிச்சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பனின்னா ஜாப்பு. ஏற்கனவே இந்த மலையாளத்தை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாமல் நான் நிறைய இடங்களில் மொக்க வாங்கியிருக்கேன். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஏன்னா ஒன்று அதை மலையாள நண்பர்கள்ட்டையாவது அது போட்டு கேட்டாவது பண்ணியிருக்கணும். ஏன்னா ப்ராவின் கூடு அப்படின்றது நான் பிரவீன் கூடுன்னு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் அது மாதிரி நடக்கிறது உண்டு. உதாரணத்துக்கு படம் பார்க்க போகிறப்ப இந்த ஐடியாலாம் இல்லவே இல்லை, வீடியோ அங்கே பண்ணணுன்ட்டு. திடீர்னு அங்கே வீடியோ பண்ணணும் அப்படின்னும் போது அது அப்படி தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணேன். ஸோ அதுலேருந்து இதுக்கப்புறம் அது மாதிரியான ப்ரொனன்சியேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்றத மலையாள ரசிகர்களுக்கு நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். வெரி சாரி ஃபார் தட். ஓகே, ஒரு தப்பை ஒன்று பண்ணிவிட்டு நான் எவ்வளோ பெரிய பூஜ்ஜி தெரியுமா அப்படின்றத விட தப்பு நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும் சரியாக இருக்கும். ஒரு வார்த்தையை தப்பாக உச்சரிக்கும் போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது என்னால் உணர முடியுது. ஐம் வெரி சாரி ஃபார் தட். அதனால தான் இங்கே பனி அப்படின்னா, பனி என்பது பனிச்சுமை, வேலை, ஜாப், அதுதான். ஓகே, பனி திரைப்படத்தினுடைய கதை என்ன? காட்ஃபாதர் காலத்து கதை தான். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண வகையில் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஆனால் காட்ஃபாதர் காலத்து கதை அப்படின்னும் போது ஒரு பெரிய டான், அந்த டான் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள்லாம் தான் காட்ஃபாதர்லேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி 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 நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இது எப்படின்னா, ஜோஜு ஜார்ஜ் அபிநயா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தை கிடையாது, ரொம்ப ரொம்ப மனைவி மீது பெரும் காதல் கொண்டவன். ஒரு பெரிய டானுன்னா கசின்ஸு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம் அது. இவங்களுக்கு அம்மா சீமா தான். அப்படி இருக்கும் பொழுது, அதாவது திருச்சூர்லேயே ரொம்ப பெரிய டான். அவங்க தேவையில்லாமல் போய் எச்சத்தனமெல்லாம் சண்டைலாம் போட மாட்டாங்க, யார்ட்டையும் வச்சுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ரொம்ப டீசெண்டான டான்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட டான் குடும்பத்தில் 2 பசங்க கல்லெறிகிறானுங்க. அவனுங்க என்ன ஆனானுங்க? அவனுங்க இவங்களை கதற விட்டானுங்களா, இல்லை இவனுங்க அவனுங்களை கதற விட்டானுங்களா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதைன்னு வச்சுக்கோங்களேன். படத்தோட கதாபாத்திரங்களை கொஞ்சம் பார்த்துடலாம். ஜோஜு ஜார்ஜ் சம்பவம் நடந்துடுத்து, அதன் பிறகு அந்த காரை ஓட்டிகிட்டு வரும்போது அந்த எள்ளும் கொள்ளும் வெடித்து அவர் வர்ற அந்த பரபரப்பு இருக்குல்ல, உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவள் பொண்டாட்டி மூஞ்ச வச்சே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சவங்க தான் நல்ல ஒரு புருஷனாக இருக்க முடியும், நேசமிக்க கணவனாக இருக்க முடியும். அந்த சீனை அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் சரி, அதில் ஜோஜு ஜார்ஜ் நடித்த விதமும் சரி ரொம்ப நல்லா இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அடுத்ததாக அபிநயா உண்மையிலே இந்த படத்தில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அதாவது ஒரு கெத்து இருக்கும் எப்பயுமே, நம்ம மேலே எவனா கை வச்சுருவானா அப்படின்னு ஒரு கெத்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஆனால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அந்த நடந்ததுக்கு பிறகு அதை கணவன் எப்படி எதிர்கொள்கிறது, கணவனை எதிர்கொள்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடம் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்திற்கான மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது அந்த 2 பசங்க, இளங்கன்று பயமறியாது அப்படின்ற மாதிரி சாகர் சூர்யா அண்டு ஜுனாஸ் நினைக்கிறேன். அதுவும் இந்த சாகர் சூர்யாவது சாரி 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 அப்படின்னு கேட்குற அந்த இடங்களாக இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜுனாஸ் கேரக்டருக்கு பாரு, அந்த மாதிரி கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ சாகர் சூர்யா அந்த கேரக்டர் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் இந்த கேரக்டருக்குள்ள மொட்டை அடிச்ச பையன் இருக்கான் பாருங்க, அவன் தான் வந்து அவனை பார்க்கும்போது ஒரு மிரட்சியை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு நடிப்பை வந்து உண்மையிலே வெளிப்படுத்தியிருந்தார். எதையும் பார்த்துக்கலாம் அப்படி, அதாவது ஒருத்தன் வந்து பரபரப்பாக இருக்கும்போது ஒருத்தன் புத்திசாலித்தனமாக யோசிப்பான் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பசங்க பின்னிட்டானுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து நான் ரொம்ப ரசித்தது சீமா கேரக்டர். அந்த லிஃப்ட் சீன் ஒன்று இருக்குல்ல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே போல் சாந்தினி ஸ்ரீதரன், பிரசாந்த் சங்கர், சுஜித் இவங்கெல்லாமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பாட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த தம் அடிச்சுக்கிட்டே அந்த கணவனுடைய இறப்பை வந்து உள்வாங்கி நடித்ததும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லேடியும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய டெக்னிக்கல் க்ரூவை பார்த்துடலாம். படத்துடைய சினிமோகிராஃபி வந்து வேணு, குணா திரைப்படத்தினுடைய கேமராமேன் நினைக்கிறேன், வேணு அப்புறம் ஜிண்டோ ஜார்ஜ் 2 பேர் தான் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கே அந்த ஏரியல் ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே அந்த சர்க்கிள் இருந்ததுல்ல திருச்சூரில், அந்த சர்க்கிள் அது நடந்து போகிறதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்கு, அந்த இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபென்டாஸ்டிக்காக வந்து சினிமோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து பெரிய பலனே நான் சொல்லுவேன். நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், டே லைட்டில் வந்து சேசிங் சீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மனு ஆண்டனுடைய எடிட்டிங் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்குறேன். தினேஷ் சுப்ராயன் தான் படத்திற்கான ஃபைட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தினேஷ் சுப்ராயன் அவருடைய பாட்டு சிறப்பாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த பசங்களுக்கூட வந்து நடக்கிற அந்த சண்டை காட்சிகள்லாம் சிறப்பாகவே பண்ணியிருந்தார். மனு ஆண்டனுடைய கட்டிங்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பரபரப்பாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படங்களுக்கு மியூசிக் வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்கணும். அதற்கு வந்து உறுதுணையாக வந்து சாங்ஸ்லாம் வந்து விஷ்ணு விஜய் வந்து பண்ணியிருக்கிறாரு. சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்ஸ்க்கான சாங்கு அதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து தெருவில் நடக்கக்கூடிய அந்த விழா, அந்த அதற்கான விஷயங்கள், அதற்கான மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப மஜாவாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து நம்ம இவ்வளோ சிலாகிச்சு பேசுறதுக்கான காரணமாக டெக்னிக்கலும் சரி, நல்ல எழுதப்பட்ட விஷயங்கள்னு சொல்லிட்டோம். நம்ம டெக்னிக்கலான விஷயங்களையும் பார்த்துட்டோம். வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட்? நான் பாதிக்கப்பட்டேன்னா என் எதிர்க்கு தான் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும். அந்த கிளைமேக்ஸில் வந்து அபிநயா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதுதான் வந்து அந்த, ஏன்னா எல்லாருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயுமே வன்முறை இருக்குது. நாம் வந்து நாகரிக வளர்ச்சி காரணமாக வெளியில் நம்ம அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறோமோசரம் எல்லாருமே கெட்டவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான். சமூகத்துக்காக சில வேஷங்கள் நம்ம போட்டுட்ருக்கோன்றதுனால அந்த இடத்துல அந்த பொண்ணு இருந்திருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஐ எம் ராங் ஆர் ரைட், பட் வாட் ஐ ஃபெல்ட் ஐ ஜஸ்ட் ஷேர் டு தி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கைஸ், தட்ஸ் ஆல். வாட் இஸ் த டேக் அவே? நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், நாம் வந்து நின்னா, ஓடனா, தட்டினா, நினச்சா வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி கிரவுண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்க்ரூ டிரைவர் மட்டும்தான் அவனுடைய ஆயுதம். ஆனால் அவன் கையில் துப்பாக்கி கிடச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும். ஸ்க்ரூ டிரைவரால் நீங்கள் கிட்ட வந்து ஒருத்தனை வந்து கொல்ல முடியும் இல்லையா? எட்டர்லேயும் ஸ்க்ரூ டிரைவராலாம் அடிச்சுலாம் சாப்பிட முடியாது. ஆனால் அவன் கையில் துப்பாக்கி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஜாக்கிரதையாக இருந்துருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கதையில் இவ்வளோ டீட்டெயில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு டேக்அவேவாக பார்க்கும்போது நம்ம வந்து எவ்வளோ தான் பெரிய டானாக இருந்தாலும், அதப்பாக இருந்தாலும், இந்த ரியாலிட்டி கிரவுண்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் பார்த்த டேக்அவேவாக பார்க்குறேன். ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3.75, 3.75. ஓகே, ஜோஜு ஜார்ஜுக்கு வந்து இது முதல் திரைப்படம் தான், டெபியூ மூவி. ஆனாலும் நன்கு எழுதப்பட்ட திரைக்கதை. ஒரு சாதாரணமானவங்கிட்ட துப்பாக்கி வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி திரைக்கதையை யோசித்த வகையில் வந்து ரொம்ப அற்புதமாகவே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்களோட பார்க்கறதுன்றத 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். தமிழ் டப்பிங் இருக்குது, சோனி லிவ்வில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து டார்லிங்டனில் சவுத் பார்க்னு ஒரு பெரிய பார்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது எல்லாமே தண்ணி, ஆனால் இங்கே எல்லாம் நடந்து போகுதுல்ல, இதெல்லாம் என்னென்னா பனியாகவே இருந்தது. இப்பயும் வந்து -3 ஆக்சுவலி. இது எல்லாமே பனியாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் இப்போதைக்கு கரைஞ்சிருக்கு. இது எல்லாமே பனி. ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா இதில் பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஏரியில். ஓகே, ஸோ எனிவே இந்த வீடியோ விமர்சனம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஜோஜு ஜார்ஜ் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து எடுத்துருக்காரு. ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான்.
சில பேர் வந்து ஒரு நார்மல் ஃபிலிம் அப்படிலான்வாங்க. ஆனால் சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவை ரசிக்கிறவங்க, ஆக்ஷன் த்ரில்லரை ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஓடிடியில் பார்த்தேன். வீட்டில் வந்து 65 இன்ச்சு இருக்கிறதுனால ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த படம் வந்து செம்ம சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்கள் டோன்ட் மிஸ் இட். இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய திரைப்படம் என்று பரிந்துரைக்கிறேன். இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.